ஹலோ, என் அன்புக்குரிய யூடியூப் அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பர்களே, நாம் பல விஷயங்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது மனிதனுக்கு திமிர் என்று ஒன்று வரும்போது என்ன நடக்கிறது, அவன் எவ்வாறு இருக்கிறான், என்ன ஆகிறது, அதனால் உலகத்திற்கு என்ன பாதிப்பு, அவனுக்கு என்ன பாதிப்பு, அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே என்று தான் இன்று நினைத்து இப்போது பேச முன் வந்துள்ளேன். திமிர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை சற்று சிந்திப்போம். திமிர் பிடிச்சிச்சு, யானைக்கு திமிர் பிடிச்சிச்சு, மதம் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, திமிர் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல தேவையான தெம்பு இருக்குது, கூடவே ஆணவம்னு ஒன்று இருக்குது. அது கூட சேரும்போது திமிர் திமிர் பிடிச்சி அடிச்சிட்டான் பாவன், திமிர் பிடிச்சவன் பாவன். அதாவது மற்றவர்கள் நம்மிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நினைப்பு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் திமிர். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கொழுத்து போயிட்டான் பாவம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கொழுத்து போயிட்டான். என்ன அர்த்தம், தேவையான அளவுக்கு எதுவுமே இருக்கணும் நண்பர்களே. அதிகம் கொழுப்பு இருந்தால் திமிர். திமிர் பிடிச்சி என்னென்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நான் சொல்ல வேணாம். அந்த திமிர் என்பது எவ்வாறு நம் உடம்பில் வருகிறது, மனதில் வருகிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அங்கே தான் வேலை, அங்கே தான் நமக்கு சிந்தனை சக்தியை உற்பத்தி பண்ணிக்கணும். நானெனும் அகங்காரம் எனதெனும் மமகாரம் நினைவினில் என்றும் அகன்றிட வேண்டும். பகவான் நாமம் நிலைத்திட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்போமா என்று தெரியாதவர்கள் மட்டுமே திமிர் பிடித்து அலைவார்கள். மகா அலெக்சாண்டர் திமிர் பிடிக்கலையா, ஹிட்லர் திமிர் பிடிக்கலையா, யாருக்கு திமிர் வரல? திமிர் எல்லாரையும் பிடிக்கும். கண்ணை மறைக்கும், கண்ணு நல்ல பார்வையை அது மறைக்கும். முதல்ல உணவில் வாங்க, சத்துவ உணவு சாப்பிட்டா கூட சரி, அளவோடு சாப்பிடுங்க. சற்று பசியோடு இருங்க, கூடவே நல்ல எண்ணத்தை உள்ளே விதைச்சிக்கினே இருங்க. நல்ல எண்ணம் உள்ளே போய் உக்காந்துச்சுன்னா திமிர் எப்படி வரும்? வராதே. காப்பு கட்டி கொள்ளுதல், இதுக்கு பேர் தானே சொல்கிறாங்க, காப்பு கட்டி கொள்ளுதல். காப்பு கட்டாங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நாடகத்தை, ஒரு விஷயம், தெருக்கூத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லபடியாக முடிக்கும் வரையில் இவர் அந்த கதாபாத்திரத்தை சேர்ந்தவர் வெளியில் செல்லக்கூடாது. ஏனென்றால்
அந்த அவர் வெளியே சொல்லும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடக்கலாம், அடிபடலாம். அப்பொழுது அவர் அந்த நிகழ்ச்சியை சரிவர முடிக்க முடியாது. அதுக்காக தான் அதை காப்பு என்று சொன்னார். எதை ஒன்றையுமே அறிவுபூர்வமாகவும் ஞானமாகவும் நீங்கள் தெளிவுபடுத்தவில்லை என்றால் இந்த கலிகாலத்தில் யாரும் உங்களை நம்ப மாட்டார்கள் என்று வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறார். இந்த காலம் ஞான சித்தர் காலம், ஞான சித்தர்கள் காலம். நம்மலாம் ஞான சித்தர்கள். நீங்கள் மூட நம்பிக்கையாக எது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டீங்க. ஆமாம், நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்பார் கண்ணதாசன். கடவுள் என்பது உண்டு என்று நீங்கள் சொன்னால் அது உண்டு. இல்லையா? இல்லை, விட்டுருப்பா, ஏன்பா கஷ்டப்படுற, இல்லாத ஏன் நினைக்கிறேன், கம்முன்னு வந்துரு. உன்னை யாரும் இருக்காங்கன்னு சொல்லு யாருன்னா கெஞ்சிரமா, கூத்தாடுறோமா? கிடையாது. உன்னுடைய நம்பிக்கை என்ன, அதை ஃபாலோ பண்ண, போ, ஓடிப்போ. இருக்குன்னு சொல்கிறதாலேயோ இல்லைன்னு சொல்கிறதாலேயோ ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பது இல்லை, இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. எவரொருவர் ஒழுக்கத்தோடும் உண்மையாகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வாழ்கிறார்களோ அவர்களே கடவுளர் ஆவர். கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியும். ஐயா கடவுள் மாதிரி வந்துட்டீங்கய்யா சொல்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை கேட்ட உடனே நமக்கு திமிர் வரும். திமிர், நான் தான் கடவுள், செக். அது இல்லையா, அதுக்கு பேர் திமிர். நீ கடவுளாக மாட்ட, உள்ளே போயிடுவேன் பாதாளத்துக்குள்ளே. எங்கன்னு உங்களுக்கே புரியும். நண்பர்களே, தன்னம்பிக்கை இருக்க வேண்டியது தான், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. அதே போல் ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க, அதிக நம்பிக்கை, அது கூடாது. எல்லாத்துக்கும் அளவு இருக்குது. அந்த அளவோடு வாழும்போது அந்த திமிருக்கு இங்கே வேலை இல்லை. திமிர் என்பது ஒன்றுமே இல்லை அன்பர்களே. நீங்கள் மகாபாரதத்தை கூட பாருங்களேன், அதில் கூட சில காட்சிகளை காட்டுவார்கள். பீமன் பலசாலியாக இருப்பான், திமிர் பிடிச்சி போய் எல்லோரும் அடிப்பான். அதனால் நிறைய சாபத்தெல்லாம் வாங்குகிற மாதிரி வரலாறு வரும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் அளவாக இருந்து பாருங்களேன், திமிர் வராது, அனாவசியமான பேச்சு வராது, மற்றவர்களுடைய அறியாமையை கிண்டல் செய்ய மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் ஊமையாக இருந்துடாதீங்க, அது ரொம்ப கேவலமாயிடும். அது உங்களுக்கும் நோய், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நோய். அப்படி இருக்க சொல்ல, சந்தோஷமாக சிரித்து வாழுங்கள், பிறர் சிரிக்க வாழாதீங்க. அதுதான் நம்ம இப்போ சொல்லிட்டு வர்றதே. நீங்கள் லாஃபிங் தெராப்பின்னு சொல்லிட்டு கூட்டு போய் சிரிக்க வைக்கிறாங்க. அப்படிலாம் அங்கே போய் தான் சிரிக்கணுன்றது இல்லைங்க. உங்கள் வீட்டிலே நீங்கள் சிரிக்கலாம், உங்கள் மக்களோடு சிரிக்கலாம், உங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கலாம். அங்கே உங்களுக்கு இயற்கையிலே கடவுள் கொடுத்துருக்கிறாரு வாய்ப்பை. மனைவிட சந்தோஷமாக பேசுங்க, கொஞ்சமாகவும் அவங்கள சிரிக்க வைங்க. நான்லாம் எப்படி தெரியுங்களா, ஒரு சிரிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி சிரிச்சிருவேன். நீ இப்போ கூட பாருங்கள், சிரிப்பு வந்துச்சு. ஒரு ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி சிரிச்சிருவேன். எல்லாம் சொன்னாங்க, யோ சொல்லிவிட்டு சிரியான்னு. யோ நான் எங்கேயாவது சிரிக்கிறது நினச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. இதை சொல்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் இருப்பேன், சொல்லிக்கினே இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சொல்லி முடிக்கவே மாட்டேன். எரிச்சல்ன்றது வேறு, அவங்க ரசிப்பாங்க அதை. அதுக்கப்புறம் அந்த அந்த காமெடி அது எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன்.
சொன்ன பிறகு ஓ ஆனாலும் நீ ரொம்ப மோசங்க நீயே சிரிச்சிக்கிற எங்களை சிரிக்கவே உள்ள அதான் சொல்லிட்டேனப்பா இப்போ சிரிங்க நல்லா சிரிங்க. ஒரு விஷயம் எதை நீங்கள் செய்தாலும் முதல்ல நீங்கள் ரசிக்கணுங்க. அந்த ரசனையை முதல்ல கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்களே தான். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உள்ளது. தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதென்ன. விலைக்கு மேலே விலை வைத்தால் மனிதன் விலை என்ன. இந்த தேகம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இதுக்கு எதாவது யோசிச்சிங்களா? எவ்வளோ சிந்திக்கிறோம், எவ்வளோ பேசுகிறோம். சுகிசிவம் ஐயா பேசுகிறாரு, கிருபானந்த வாரியார் பேசுகிறாரு. பாருங்கள், ஏகப்பட்ட ஞானிகள், ஏகப்பட்ட பெரியவங்க பல விஷயங்களை சொல்லி நம்மளை மகிழ்விக்க தான் ஆசைப்படுறாங்க. நல்வழியில் நடக்கிறதுக்காகத்தான் பாடுபட்டாங்க. அதில் தான் இவங்க எல்லாருமே வராங்க. வள்ளல் பெருமனும் அப்படி தான். என்ன முழு விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கின்னு சொன்னார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது அரைகுறை பேச்சாளர்னு சொல்லுவாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா. எல்லாமே இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு தான் பேசணுன்னா உங்களுக்கு இதுவே வாய்ப்பே கிடையாது. அவள் தான் நீங்கள் உங்களை யாரை கட்டிக்கின்னு போயிடணும். அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்கு. அது போதுங்க. என்ன பைபிளை படிச்சிருக்கணும், அப்புறம் கீதையை படிச்சிருக்கணும், திருவள்ளுவா படிச்சிருக்கணும், திருமந்தத்தை. ஆயில் பத்தாதியா, மகிழ்ச்சியும் இருக்காதியா. படிங்க, படிச்சுட்டே இருங்க. என்ன ஆனால் சொல்ல செய்யுங்க. சொல்லுங்கள், படித்த விஷயத்த கொஞ்சமாக சொல்லுங்கள் மக்களுக்கு. நான் யார்கிட்டையுமே விளையாட மாட்டேன். என் மனைவிக்கிட்ட மட்டும்தான் ஃபுல்லாக விளையாடுவேன். எவ்வளோ அடித்தாலும் வாங்கிப்பேன். ரொம்ப நல்லவன் நான். அதில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் அனுபவித்து பாருங்களேன். மனைவிக்கிட்ட போய் கிண்டல் பண்ணுங்கள், பகுலும் பிகில் ஊதுற மாதிரி உதவாங்குங்க. அப்போ தெரியும் அதில் எவ்வளோ சுகம் இருக்குன்னு. ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவங்க அடி நம்ம வாழ்க்கையினுடைய படி. ஒவ்வொரு படிங்க அவங்க மகிழ்ச்சியால் நம்மளை அணைச்சி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க இன்பம். அதுதான் உண்மையான இன்பம். குழந்தைங்க ஓடி கிடுகிடுன்னு ஏறி தோல் மேலே உட்காடுறான். என் பேரன் உட்காடுறான் மேலே, கிடுகிடு மேலே ஏறி உட்காந்துருவான், சவாரி செய்வான். அதில் இருக்குங்க மகிழ்ச்சி. ஒரு நண்பன் கூப்பிட்றான், ஏய் மாமா என்னடா பேசவே முடியல. இப்போ பேசுகிறா. பேச முடியாத பற்றி ஏன்டா பேசுகிற, இப்போ பேச முடியுதுல பேசுகிறா அப்படின்வேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் தயவுசெய்து மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. திமிரு பிடிச்சா மதிப்பு இருக்காதுங்க, மகிழ்ச்சியும் இருக்காது. எவனொருவன் தாழ்ந்திருக்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர் கனி அல்ல மற்ற பிறன் வள்ளுவர். பணி உடையவனாக இருக்கணுமா, இன்சொலன் நல்ல வார்த்தைகளை பேசணும், ஆதல் ஒருவர் கனி ஒருத்தருக்கு அதான் அழகுன்றார். நீங்கள் என்ன முகம் விட்டு அழகா அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார். அது ஒரு மண்ணால் செய்த ஒரு பொம்மை, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அது பிரயோஜனம் இல்லை. நாம் பேசும்போது எதிர்பக்கத்தில் அதை ரசிக்கணும்.
அப்படி இருக்கணும் நம்ம சொல்லுன்னு சொல்கிறார் திருவள்ளுவர். கேட்கணும். கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னாரு. அதாவது கேட்க விரும்பாதவங்க கூட எனக்கு விரோதியாக இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த அண்ணன் பேசுகிறாரா, சரி கொஞ்சம் பார்க்கலாமே, என்ன தான் பேசுகிறார் பார்க்கலாமே, எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஆள் பேசிட்டான் பார்த்தலாமே அப்படின்ட்டு கேட்க ஆசை உண்டாகணும். அடுத்து கேட்ட பிறகு இல்லைப்பா பரவாயில்ல நல்லதாம்மா பேசுகிறான் அந்த ஆள், நான் அந்த அம்மா அவனை பகிச்சுக்கினேன் வருத்தப்படணுங்க. கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். திமிரு இருக்க அதை வள்ளலார் எப்படி சொல்கிறாரு, கட்டோடும் கணத்தோடும் இருக்கின்றோம் என்கின்றீர். அதை திமிரு. எனக்கு என்ன மாதிரி உடம்பு பார்த்தியா, 10 பேர் அடிச்சு நடா பண்ண போகிற, அது ஜீவகாரண்யம் மாதிரி 10 பேருக்கு சோறு போடுவோன்னு சொல்கிறா, பலன் இருக்கு. வீணா போனவனே 10 பேரை அடிச்சுவிட்டு நீ போய் பாவத்தில் விழுறதுக்கு அவனுக்கு கடவுள் இந்த தியாகத்தை கொடுத்தாரு, இந்த தெம்பை உண்டாக்குனார் மூட்டாள். அது இல்லை வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உயிராக வாழ வேண்டும். சொல்லால் கூட ஒருவரை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஆனால் மிரட்ட வேண்டும். ஜாக்கிரதை. ஒழுக்கமில்லாதவர்களை மிரட்டவில்லை என்றாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் நண்பர்களே. அங்கு சற்று திமிரை வைத்து கொள்ளுங்கள், திமிராக பேசுங்கள், ரௌதிரம் வைங்க. 10 திருட்டு பசங்க வந்துட்டானுங்க, நிமிந்து அந்த உடவை அங்கே காட்டுடா, பொலக்காடி ஆகணுங்களா, வெட்டி அடி. அது திமிரு. அந்த திமிரு தான் நாம் கேட்குறோம். அன்பர்களே புரிந்ததா? திமிர் என்றால் பல விஷயங்களை நாம் சிந்தித்தோம். இன்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆகலால் அன்பர்களே, மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை மீண்டும் சந்திப்பேன். வாழ்க வளமுடன்.